திருச்சியில் மாவட்ட அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்கியது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 20 அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன. திருச்சி மாவட்ட டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் மாவட்ட அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி திருச்சி ஜே பொறியியல் கல்லூரி மைதானத்தில் இன்று காலை தொடங்கி நடைபெறுகிறது. இன்றும் நாளையும் என 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியானது லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடத்தப்படுகிறது. இதில் 20 அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றது. லீக் போட்டிகள் அனைத்தும் 6 ஓவர் போட்டிகளாகவே நடத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் 10 ஓவர் போட்டிகளாக நடத்தப்படுகிறது. இந்த கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியின் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு தலா 5000, 4000, 3000 மற்றும் 2000 பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது. இன்றைய முதலாவது போட்டியில் எலைட் 11 ஜே ஸ்பாண்டன்ஸ் அணிகள் மோதியது. நிர்ணயிக்கப்பட்ட 6 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 39 ரன்களை மட்டுமே எலைட் 11 அணி எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய ஜே ஸ்பாண்டன்ஸ் அணி 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 39 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. மற்றொரு போட்டியில் கல்நாயக் டிஃபெண்டர்ஸ் அணி ரியல் ஸ்டார் கிங் அணியை எதிர்கொண்டதில் முதலில் விளையாடிய கல்நாயக் டிஃபெண்டர்ஸ் அணி 6 ஓவரில் 2 விக்கெட்டுகளை இழந்து 63 ரன்களை குவித்தது. அடுத்து விளையாடிய ரியல் ஸ்டார் கிங் அணி நிர்ணயிக்கப்பட்ட 6 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 35 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்ததால் 28 ரன் வித்தியாசத்தில் கல்நாயக் டிஃபெண்டர்ஸ் அணி வெற்றி பெற்றது. தொடர்ந்து போட்டிகள் விதிமுறைக்கு உட்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. போட்டியினை ஜே பொறியியல் கல்லூரி முதல்வர் மதியழகன், திருச்சி மாவட்ட டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் சேர்மன் செந்தில், தலைவர் ஸ்ரீதரன், செயலாளர் நல்லுசாமி, அண்ணாவி ஆகியோர் தொடங்கி வைத்தனர்.